ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி ஹஸ்பண்ட் ஜிம் போயிட்டு வர வழியில் ப்ரான்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததும் ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களும் பையனும் ப்ரான்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரான்ஸில் க்ளீன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியம், அதில் உள்ள குடல் எடுக்கணும். சில பேருக்கு அது ஒத்துக்காது. நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிரேவி செய்யறதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 2, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட பூண்டு 2 துண்டு இஞ்சி நல்லா இடித்து வச்சு எடுத்துக்கோங்க. கடையில் வாங்குறத விட வீட்டிலையே செய்கிறத சேர்க்கும்போது டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லா சூடாகட்டும். இது சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, கொஞ்சம் கசகசா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம போட்டதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதங்கினோன்னா சீக்கிரம் வதங்கிடும். இந்த மாதிரி நல்லா வதங்கணும். பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும். சேர்த்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த ப்ரான் சேர்க்க போகிறோம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச ப்ரான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயே தண்ணி நிறைய வரும், அதனால நம்ம தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்த மசாலாவோட ப்ரான் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம இது கூட தண்ணியே சேர்க்கல, இதில் உள்ள தண்ணியே இறங்கியிருக்கு, இதிலே வெந்துடும். இப்போ ப்ரான் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் மட்டன் எடுத்ததுனால இது சைடிஷ்னால ட்ரை கிரேவியாக வச்சுக்கிறோம். உங்களுக்கு வேணுன்னா இப்படியே கூட எடுத்து சாப்பாடில் சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ரசம், சப்பாத்திக்கெலாம் இதை வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து இறக்கிடுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ நம்ம சேனலில் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.